தமிழகத்தில் ஆளும் தாவேகா அரசுக்கு எதிராகவும் அவர்கள் குதிரை பேரம் நடத்தி வருவதாகவும் முதலமைச்சருக்கு வேண்டியப்பட்டவர்களை அரசியல் மாண்புகளுக்கு மீன்பி சில முக்கிய பொறுப்புகளிலும் பதவிகளிலும் நியமிக்குவதும் அது மட்டுமல்லாமல் அரசின் முக்கிய கூட்டங்களில் சில தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதும் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் வண்ணமாக ஆளுநர் அர்லேக்கரிடம் ஒரே நாளில் புகார் அளித்து விவகாரங்களை கையில் எடுத்திருக்கும் விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய வெளிநபர்கள் பங்கேற்பதை பற்றிய குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் அதிமுகவும் திமுகவும் ஒரே நாளில் தமிழக ஆளுநரை சந்தித்திருப்பது பெரும் சந்தேகத்தையும் கிளப்பி வருகிறது. இந்த சந்தேகம் கிளப்பி இருப்பதை குறித்த பல விஷயங்களை சிபிஎம்மினுடைய முக்கிய பொறுப்பாளர் சண்முகம் அவர்களும் செய்தியாளர்களும் பேசும்பொழுது பரபரப்பான சில தகவல்களையும் வெளியிட்டு வந்திருக்கிறார். தமிழகத்தில் ஆளும் தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் இதுகுறித்து ஆளுநர் விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் ஒரே நாளில் அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் சந்தித்து புகார் அளித்திருப்பதன் மூலமாக இரண்டு திராவிட கட்சிகளும் மீண்டும் தாவேகாவின் அரசியல் வளர்ச்சியை தாங்க முடியாமல் அடுத்தடுத்த ஏவுகணைகளை கையில் எடுத்து அரசியல் செய்ய புறப்பட்டு விட்டன என்பதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சமீபத்தில் செய்தியாளரை சந்தித்த பொழுது பேசிய பொழுது தமிழக ஆளுநர் அரசியல் சாசனம் அவருக்கு வழங்க இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் மீறி மதுரையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் இதற்கு முன்பு தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியும் இத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொண்ட பொழுது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான அத்தனை அரசியல் கட்சிகளும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் தற்போது ஆளுநர் அதே மாதிரியான அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது அரசியல் பொருத்தமானது அல்லது என்றும் அரசியல் சாசனம் ஆளுநருக்கு என்ன கடமைகளை வரையறுத்தியுள்ளதோ அதற்கு உட்பட்டுத்தான் அவர் நடக்க வேண்டும். பொதுமக்கள் பிரச்சனைகள் இருந்தால் ஆளுநர் மாளிகையில் மக்கள் பவனை அணுகலாம் என்பதாக ஆளுநர் கூறியிருப்பதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய சூழலில் அவர் தாமாகவே பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுவதைப் போல் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுவதும் பொருத்தமானது இல்லை என்பதான குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார் சண்முகம். என்ற போதிலும் கூட இந்த விவகாரத்தில் ஆரம்பத்தில் ஆளுநருக்கு எதிராக குரல் எழுப்பிய திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது தங்கள் நிலைப்பாட்டின் வேகத்தை குறைத்திருக்கிறதா என்ற கேள்விகளும் எழத் தோன்றுகிறது. கடந்த காலங்களில் ஆளுநர் ஆர்.என். ரவி விவகாரத்தில் கொதித்து எழுந்த திமுக தற்போது இந்த விவகாரத்தில் ஆளுநருடைய ஆய்வு விவகாரமும் அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டம் தொடர்பான விஷயங்களை குறித்தும் தாவேகா அமைச்சர்கள் கூறிய கருத்துக்களுக்கு பிறகு எதிர்மறையான சில கருத்துக்களை சொல்லக்கூட தயங்குவது ஏன் என்பதான கேள்விகளும் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தாவேகா ஆட்சிப்பிடத்தில் ஆதரவு நிலை கொடுத்து அமைச்சரவையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பல கட்சிகளை மீது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கருத்துக்களை எல்லைமீறி வைத்து வருவதாகும். சோபால் கொடுத்தால் கூட்டணி கட்சிகள் எங்களை விட்டு போய்விட்டனர் என்பதாக தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டு எழுப்பினார். சட்டமன்றத்திலும் உதயநிதி இதை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக இதை சொல்லிக் கொண்டு வருவது இது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது தவறானது செயல் என்றும் இதற்கான ஆதாரங்கள் அவள் வெளியிட வேண்டும் என்பதான பல பதிவுகளையும் முன்வைத்து வருகிறார் சண்முகம். என்ற போதிலும் கூட இந்த விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒரு நிலைப்பாடோடு ஆளும் அரசுக்கு எதிராக தனது எதிர்ப்பை பதிவு செய்து தங்கள் அரசியல் ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதாக பல அரசியல் நோக்கர்களும் பல விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். தற்போது ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து வரும் தாவேகா அரசுக்கு எதிராக ஆளுநரிடம் ஒரே நாளில் புகார் அளிக்கும் வண்ணமாக தங்களின் நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் அதிமுகவும் திமுகவும் இதில் வேகம் காட்டுவதன் பின்னணியில் தாவேகாவின் அரசியல் வளர்ச்சியை தாங்க முடியாமல் எடுத்து வைக்கும் அடுத்த படிகளின் நகர்வாகத்தான் இது பார்க்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தை ஆளும் தாவேகா அரசு எப்படி கைக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.